அதாவது இதுவரை பாஸ்போர்ட் விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு புதிய மாற்றங்களை மத்திய அரசு இந்த மார்ச் முதல் அறிவித்திருக்கிறது. மார்ச் 2025 முதல் இந்த மாற்றங்கள் அதிரடியாக கெசட்டிலே, அரசு கெசட்டிலே வெளியாகி உடனடியாக நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. அதிலே முதல் மாற்றம் என்பது பெற்றோர் பெயர், எப்பொழுதுமே பெற்றோருடைய பெயர் கடைசி பக்கத்திலே இடம்பெற்றிருக்கும். அந்த பெற்றோர் பெயர் இனி இடம்பெறாது என்றால், இது பெற்றோர் பெயர் பயன்படுத்துகிற சிலருக்கு பிரச்சனைகள் இருப்பதால் அது குறித்து தொடர்ந்து விண்ணப்பங்கள் வந்தால் அதை பரிசீலித்து மத்திய அரசு அந்த முடிவை எடுத்திருக்கிறது. பெற்றோர் பெயர் இனி கடைசி பக்கத்தில் இடம்பெறாது. அதே போன்று முகவரி மாற்றம், இதுவரை பாஸ்போர்ட்டை முகவரிக்காக கூட, அட்ரஸ் ப்ரூஃபுக்காக கூட பலர் கொடுத்திருக்கிறார்கள். இனி அப்படி கொடுக்க முடியாது என்றால் முகவரி இடம்பெறாது என அறிவித்திருக்கிறார்கள். முகவரிக்கு பதிலாக டிஜிட்டல் முகவரி, அதாவது பார் கோடு ஒன்று இடம்பெறும். அந்த பார்கோடில் யாரும் மற்றவர்கள் எல்லாம் பார்க்க முடியாது. ஒன்றிய அந்த குடியேற்ற அதிகாரிகள், அந்த இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் மட்டும் தேவைப்பட்டால் அதை ஸ்கேன் செய்தால் அவர்களுக்கு மட்டும் அந்த பார்கோடிலே அந்த முகவரி டிஜிட்டல் முகவரி தெரிய வரும். மற்றவர்கள் சாதாரணமா பார்க்கும்போது டிஜிட்டல் முகவரியிலே முகவரி தெரியாது. எனவே தற்போது முகவரி அச்சிலே இருக்கின்ற முகவரி இனி இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் புதிய பாஸ்போர்ட்டுகளிலே அந்த முகவரி இடம்பெறாது என்ற தகவல் வந்திருக்கிறது. அதே போன்று பாஸ்போர்ட் வந்து இனி 3 வண்ணங்களில் வழங்கப்படும். ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்து இப்போது மீண்டும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளுக்கு ஒயிட் கலர் பாஸ்போர்ட், அதாவது வெள்ளை நிறத்திலே அந்த பாஸ்போர்ட் இருக்கும். அதே போன்று வெளிநாட்டு தூதர்கள், வெளிநாட்டிலே பணியாற்ற